நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். தமிழ் திரையிசை வரலாற்றில் திரையிசை திலகம் என்று போற்றப்பட்ட மாபெரும் இசையமைப்பாளர் கே.வி. மகாதேவன் அவர்கள். மெல்லிசை மன்னர் எம்.எஸ். விஸ்வநாதனுக்கு முன்பே தமிழ் சினிமாவில் கர்நாடக இசையையும் நாட்டுப்புற இசையையும் மிக எளிமையாக கலந்து நூற்றுக்கணக்கான காவிய பாடல்களை தந்தவர். திருவிளையாடல், சரஸ்வதி சபதம், கந்தன் கருணை, சங்கராபரணம் போன்ற படங்களுக்கு இவர் அமைத்த இசை இன்றளவும் இந்திய அளவிலான இசை பொக்கிஷமாகும். தேசிய விருதுகளை அள்ளிய இந்த இசை சக்கரவர்த்தி 2001ஆம் ஆண்டு தனது 83வது வயதில் காலமானார். 1990களின் தொடக்கத்தில் கே.வி. மகாதேவன் அவர்களுக்கு வயது முதிர்வு காரணமாக பேச்சுத்திறனும் செவித்திறனும் குன்றத் தொடங்கின. இருப்பினும் இசை மீது இருந்த காதலால் அவர் தொடர்ந்து மெட்டுக்களை அமைத்து வந்தார். 1992ஆம் ஆண்டு வெளியான சுவாதி கிருத்தி என்ற படத்திற்கு பிறகு அவர் இசையமைப்பிலிருந்து ஓய்வு பெற்றார். அவர் வீட்டிலேயே முடங்கியிருந்த காலத்தில் இசைஞானி இளையராஜா, எம்.எஸ். விஸ்வநாதன் உள்ளிட்ட பல இசையமைப்பாளர்கள் அவரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினர். இசைஞானி இளையராஜா, எம்.எஸ். விஸ்வநாதன் அனைவரும் அவரை நேரில் சென்று பார்க்க சென்றபோது அவரால் எழுந்து கூட நிற்க முடியவில்லை. கண்களை சிமிட்டக்கூட முடியவில்லை. அவர் வாய்ப்பேச்சும் வரவில்லை. தன்னை பார்க்க வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்தும், தன்னை ஆறுதல் படுத்த வந்திருக்கிறார்கள் என்று தெரிந்தும் அவர் பேச முடியவில்லையே, நம்மால் அவர்களை பார்க்க முடியவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறார். அந்நிலையிலும் கூட அவர் இசை மீது இருந்த பற்றினால் தன்னுடைய விரல்களால் ஹார்மோனிய கட்டைகளை தட்டி இசையை வெளிப்படுத்திய அந்த தருணம் அனைவரையும் நெகிழ வைத்தன. அனைவரும் அவரை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதனர். இப்படி பெரிய ஜாம்பவானுக்கா இப்படிப்பட்ட நோய் வர வேண்டும், பாவம் இவர் என்று சொல்லி அவரையும் அவர் குடும்பத்தையும் அனைவரும் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் அவரின் பழைய இசை நிகழ்வுகளையும் அவரிடம் கூறி அவரை மேலும் மெருகேற்றி விட்டனர். ஆனால் அது அனைத்தும் 2001ஆம் ஆண்டு அக்டோபர் 16ஆம் தேதி திரையிசை திலகம் கே.வி. மகாதேவன் அவர்கள் தனது இறுதி மூச்சை நிறுத்திவிட்டது. தமிழ் சினிமாவின் இசை அடித்தளத்தை வலுவாக அமைத்த இந்த மாபெரும் இசை சக்கரவர்த்தியின் நினைவுகளும் அவர் விட்டு சென்ற அசாத்திய பாடல்களும் இந்த பூமி உள்ளவரை ஒலித்து கொண்டேதான் இருக்கும். நேயர்களே, இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.